ஒரு நல்ல கட்டன் சாய கூட அடிப்பொலி ஒன்னக்காயா இல்லோ ஒன்னக்காயா ஒரு டெலிஷியஸ் ஹெல்த்தியான மலபார் ஸ்நாக் ரெசிபி தான் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால சேவ் பண்ணி வச்சுட்டு ரெசிபி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நேந்திர பழம் எடுத்துகிட்டு ஸ்டீம் பண்ணிக்கணும். ஒரு 5 to 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவராக பழுத்தது எடுக்காமல் கரெக்டாக சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கிறத எடுத்து வேக வச்சுக்கோங்க. இப்போ ஃபில்லிங் ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு 3 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ எடுத்து அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போது வேக வச்சு நேந்திர பழம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடச்சிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண கோகனட் ஃபில்லிங் இருக்குல்ல பூரணம் அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு சைடில். நம்ம ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தி. அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்குறது அதை ஃப்ரை பண்ணுற ஆயிலில் தான் இருக்குது. அதனால தான் நான் ஸ்கை மூனோட இந்த ரொம்ப பியூராக செக்லேயே ஆட்டின கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் அவங்களோட சுத்தமான இந்த கடலை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தே நம்ம சூஸ் பண்ணுற எண்ணெயில் தான் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கை மூனோட இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரிய முறையில் செக்கில் ஆட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுத்தமான முறையில் தயாரிக்கிறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒரு லைட்டான ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியெல்லாம் தோணலை. அண்ட் ஸ்நாக்ஸுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்.